காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவனை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை அடங்கி இருக்கிறதை வாசிக்கிறேன். பின்னதாக நாம் அதை குறித்து தியானிக்கலாம். 13வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே. உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நாம் ஆண்டவருடைய மரணத்தோடு ஒப்பிட்டு நினைவு கூறும்படியாக அதை செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இப்படிப்பட்ட ஒரு போஜனத்திலே உட்காரும் போது என்ன செய்தார் என்பதை நீங்களும் நானும் வேதத்தின் வாயிலாக நன்றாக அறிந்திருக்கலாம். இந்த இடத்திலே ஆண்டவர் செய்த காரியமும் அந்த 13வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், இது ராபோஜனம் ஆகினால் ராத்திரி தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் அதை குறித்து பேச வரவில்லை. சிலர் சொல்லுவார்கள், ஆண்டவராகிய இயேசு இப்படிப்பட்ட த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே கால்களை கழுவின பின்பே அவர்களுக்கு அந்த போஜனத்தை பகிர்ந்து கொடுத்தார். ஆகையினால் நாமும் இதிலே பங்கு பெறுவதற்கு முன்னதாக கால்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லி அதை அப்பியாசப்படுத்துகிற சபைகளையும் நான் அறிவேன். அவைகளை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே போட்ட பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The purpose, the priority, the practice என்று சொல்லுகிற 3 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். The purpose of the church, the priority of a Christian, the practice of a Christian life என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவது நலம் என்று நினைக்கிறேன். என்னையா பர்பஸ், நாம் ஏன் இந்த மாதிரி கூடி வருகிறோம், சபை கூடி வருகிறதனுடைய நோக்கம் என்ன என்பதையும், சபை கூடி வரும்போது நம்மிலே காணப்பட வேண்டிய முன்னுரிமை என்ன என்பதையும், அதை எப்படி வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவது என்பதனையும் சிந்திப்பது நமக்கு நலமாக இருக்கும். இங்கே ஆண்டவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர்கள். நீங்களும் நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை செய்து காண்பித்தேன் என்று ஆண்டவர் தெளிவான ஒரு காரியத்திற்கு நேராக உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார். அருமையானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க கூடினது ஒருவேளை உண்மைதான். தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த கால வேளையிலே ஆண்டவரே, போன வாரம் முழுவதும் அல்லது போன மாதம் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர், அதற்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் என்று நாம் நன்றியோடு கூட இங்கே வந்திருக்கிறது நல்லதுதான். அதோடு நம்முடைய கூடி வருதல் நின்று போகவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். ஆண்டவரை துதித்து பாடினோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லி இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே, எங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்விலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது என்று சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபங்களை ஏறெடுப்பது நல்லதுதான். ஆனால் ஆராதனையிலே கவனிக்கப்படாமல் விட்டுவிடப்படுகிற ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்.
என்னோடு கூட சேர்ந்து திருப்புவீர்கள் என்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்களை காண்பிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 24வது 25வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஏதோ வந்தேன், ஆண்டவரை ஆராதித்தேன், நன்றி பலிகளை செலுத்தினேன், என் தேவைகளுக்காக ஜெபித்தேன், கடந்து போய்விட்டேன் என்பது மாத்திரம் அல்ல. சபை கூடி வரும் போது நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் உண்டு. இங்கே வந்திருக்கிற ஒருவருக்கு ஒருவர் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டியதும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டியதும், ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டியதும் அத்தியாவசியமானது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. But this is a very neglecting part of the church life of many members. அநேக மக்களுடைய வாழ்க்கையில இந்த பகுதியை நாம் அதிகமாக செய்வதும் இல்லை, செய்யப்படும்படி அநேக நேரங்களில் ஏவுபடுவதும் இல்லை. இந்த காலை வேளையில பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஒருவருக்கு ஒருவர் கால் கழுவுங்கள் என்று சொன்ன அந்த காரியத்துல ஏதோ காலை கழுவி ஒரு ஒழுங்குக்காக அல்லது ஒரு பாரம்பரியத்திற்காக பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. We are responsible for each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பாளிகளாக புத்தி சொல்லி உற்சாகப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி மற்றவர்களை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அருமையானவர்களே, this is the purpose for which we are gathering together. அதனால் தான் நான் முன்னால் சொன்னேன், நோக்கம், purpose. What is the purpose of our service? ஐயா, ஒரு ஆராதனையுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஆண்டவரை சந்திப்பது என்பது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அதோடு நின்று விடுவது இல்லை ஆராதனை என்பதை அறிந்திருக்க வேண்டும். சபைக்கு ஆண்டவர் தெளிவான நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். Inside the church as well as outside the church we have a ministry. சபைக்கு உள்ளே நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, சபைக்கு வெளியேயும் ஒரு ஊழியம் இருக்கிறது. சபைக்கு உள்ளே நடக்கிற ஊழியம் சரியா இருந்தால்தான் சபையின் மூலமாக சபைக்கு வெளியே ஊழியம் நடக்க முடியும். சபைக்கு உள்ளே நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்காக ஒருவர் கரிசனைப்பட்டால் தான் வெளியே உள்ளவர்களை குறித்த கரிசனை நமக்கு வரும். அறிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்ற வந்திருக்கிற நீங்கள் அறிய வேண்டிய ஒன்று, பிரதானமான ஒன்று, I have a ministry inside, I have a ministry outside. எனக்கு இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு ஊழியம் இருக்கிறது, எனக்கு இந்த உலகத்திற்கான ஒரு ஊழியமும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இந்த காரியம் இருக்கிறது. ஆகையினால் தான் இயேசு சொல்லும் போது சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் வெளியே போய் கனி கொடுக்கும்படியாக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இங்கேயும் எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அது என்ன ஊழியம்? ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டிய ஊழியம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டிய ஊழியம், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டிய ஊழியம், ஒருவரை ஒருவர் தூக்கி எடுக்க வேண்டிய ஊழியம், ஒருவருக்கு ஒருவர் சரி செய்ய வேண்டிய ஊழியம் எனக்கு இங்கே உண்டு. How many are doing this? இதை நாம் எத்தனை பேர் செயலிலே கொண்டு வந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் மிகவும் குறைவானவர்களே. இந்த காலை வேளையில உங்களை ஆராய்ந்து இந்த காரியத்தில் ஈடுபடுத்த உங்களுக்கு உதவி செய்வாராக கர்த்தர். இங்கே மாத்திரமல்ல, இங்கே நான் ஊழியம் செய்கிறது நிமித்தம் நான் உலகத்திற்கும் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அழிந்து கொண்டு இருட்டிலே உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கு சபையைத்தான் தேவன் வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சபையைத்தான் தேவன் உப்பாக வைத்திருக்கிறார். அழுகி போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை அழிவிலிருந்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் சபையைத்தான் நம்பி இருக்கிறார். சபையிலே உப்பு இல்லாமல் போனால், சாரமற்று போனால்
வெளிச்சம் இல்லாமல் போனால், சபை மங்கி எரியுமானால் உலகத்திற்கு வெளிச்சமில்லை. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். The church needs a ministry inside so that you may be bright enough to drive away the darkness of the world. இதை அநேக நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளவும் இல்லை, அப்படியாக வாழ்ந்து விடவும் இல்லை. அநேக நேரங்களில் நாமும் ஒரு சாதாரண விக்கிரக ஆராதனைக்காரர்களை போல, சாதாரண மக்களை போல, மற்ற மதத்தினர்களைப் போல ஆலயத்திற்கு வந்து என் தேவையை மாத்திரம் சந்திக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட வந்துவிட்டு போய்விடுகிறோம். இல்லை அருமையானவர்களே, இல்லை. Understand the purpose of God. தேவன் உங்களுக்கு பின்னதாக வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு நோக்கம் உண்டு, தனி மனிதனுக்கு நோக்கம் உண்டு. தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செயல்படுவீர்கள். இரண்டாவதாக, the priority is not set right. அநேக நேரங்களிலே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை மறுபடியும் நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 13வது அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். 13வது 14வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் ஒரு காரியத்தை. பாருங்கள், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆனால் அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அதை திருத்துகிறார். நன்றாய் கவனியுங்கள். 13வது வசனத்திலே நாம் அவரை எப்படி அழைக்கிறோம், சீஷர்கள் அவரை எப்படி அழைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை போதகர் என்று சொல்லுகிறீர்கள், ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். சரியான வார்த்தை தான். ஆனால் அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், ஆண்டவரும் போதகருமாகிய நான். ஐயா, நீ என்னை அறிந்திருக்கிற விதத்திலே மாற்றிக்கொண்டாய். நீ என்னை முதலாவது ஒரு போதகனாக மாத்திரம் பார்க்கிறாய், பின்னதாகத்தான் ஆண்டவராக பார்க்கிறார். அதை சரி செய்து கொள். Change your priority regarding me. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறது என்ன, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது என்ன, நீங்கள் என்னை வெறும் போதகராக மாத்திரம் பார்த்து விடாதீர்கள் ஐயா. என்னை போதகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது நல்லதுதான், ஆனால் அது முதல் காரியம் அல்ல. முதல் காரியம், நான் உனக்கு ஆண்டவனாக வேண்டும். The first thing, I must be the Lord of your time, Lord of your property, Lord of your talents. I must be the Lord over everything. நீ என்னை ஆண்டவராக, எல்லாவற்றையும் ஆளுகிறவராக, எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடையவனாக முதலாவது ஏற்றுக்கொண்டு பின்னதாக என்னை போதகனாக பார். இன்றைக்கு சபைக்கு பெரிய வேதனை என்ன தெரியுமா? சபை ஆண்டவருடைய போதனைகளை கேட்பதற்கு உற்சாகம் கொள்கிறது. அவரை போதகராகத்தான் நாம் அநேக நேரங்களிலே பார்த்து விட்டோம். ஆகையினாலே சில வேளைகளில் மாத்திரம், சில காரியங்களில் மாத்திரம் அவரை ஆண்டவராக்கி இருக்கிறோம். சோதித்து பாருங்கள். Is he the Lord of everything in your life? ஆண்டவர் திருத்த விரும்புகிறார். பந்திக்கு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்கிறார், listen. உன்னுடைய முன்னுரிமை சரியாக மாற்றப்படாவிட்டால் உன் வாழ்க்கை தாறுமாறாகிவிடும். அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறீர்கள், but make me the Lord over everything. என்னுடைய வாழ்க்கையிலே என் சொத்துக்களின் மேலே ஆண்டவர் தான் மேலே என்று சொன்னால், சொத்துக்களை நான் வாங்கும் முன்னதாகவும் விற்கும் முன்னதாகவும் கேட்பேன் அவரிடத்தில், can I handle this properly? ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னதாக அவரிடத்தில் கேட்பேன், can I spend this much money? என்னுடைய படிப்பின் மேலே அவர்தான் ஆண்டவர் என்றால், what do you want me to study? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முதலிடம் எடுப்பார் என்றால், where you want me? எங்கே என்னை வைக்க விரும்புகிறீர் என்று கேட்பேன். என்னுடைய பிள்ளைகளின் மேலே அவர்தான் ஆண்டவர் என்றால், ஆண்டவரே, what is there for my children என்று கேட்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் அவரிடத்திலே போய் கேட்டு அவர் என்ன சொல்கிறார். ஏனென்றால் நான் உரிமையாளன் அல்ல, நான் இந்த சொத்துக்கு உரிமையாளன் அல்ல, இந்த தாளந்துகளுக்கு உரிமையாளன் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றுக்கும் உரிமையாளன் அல்ல. I am just a steward. நான் வெறும் பாதுகாவலன் மாத்திரம் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இந்த காலை வேளையில அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய கோளாறு இதுதான். அவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுது வேண்டும்? அவர்கள் துன்பப்படும் போது மாத்திரம்தான் வேண்டும்.
ஆண்டவர் அநேகருக்கு ஃபயர் சர்வீஸ் இன்ஜின். எங்கேயாவது தீ பிடிச்சதுன்னா உடனே கூட்டி கொண்டு அணைக்கிறதுக்கு, அதுக்கு பிறகு ஓரம் போகும், ஓரம் கட்டும் என்றுதான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை வைத்திருக்கிறார்கள். Do you call unto the Lord when you are in trouble alone? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு வியாதி, ஒரு உபத்திரவம் வரும்போது மாத்திரம் ஆண்டவரே என்று ஓடி வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கவே இல்லை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். How many times you seek His will? How many times you seek His ways? ஆண்டவருடைய வழிகளை, ஆண்டவருடைய சித்தத்தை எத்தனை தடவை நீங்கள் தேடுகிறீர்கள்? உங்களுடைய பிரையாரிட்டி சரிதானா? உங்களுடைய முன்னுரிமை சரியா இருக்கிறதா? இந்த காலை ஆராதனையில ஆராய்ந்து அறிந்து பந்தியிலே பங்கு பெறுவது நல்லது. Let us understand the purpose, let us understand the priority. நாம் நோக்கத்தை புரிந்து கொள்வோம், நாம் முன்னுரிமைகளை சரியாக்கிக் கொள்வோம். மூன்றாவதாக the practice, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்ய வேண்டுமா? நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்கு நான் செய்தது போல, நான் மாதிரியை காண்பித்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் 5 முக்கியமான காரியங்களை இதிலிருந்து கொஞ்சம் வேகமாக காண்பித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 5 முக்கியமான காரியங்கள் இந்த சம்பவத்தில் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். வேதம் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதிருங்கள், ஒருவருக்கொருவர் என்று சொல்லி தாங்குங்கள் என்றெல்லாம் சொல்லுகிற வசனத்தை மாத்திரம் தேடி கண்டுபிடித்து நீங்கள் ஒரு நோட்டிலே எழுதி வைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வாரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய அத்தனை குறிப்புகள் உண்டு உங்களுக்கு. If you just collect, ஒருவருக்கு ஒருவர் என்கிற வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து கோடிட்டு கொண்டு ஒரு நோட்டிலே எழுதி வைத்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவருக்கு மன்னியுங்கள், ஒருவரை குறித்து ஒருவர் தீங்கு பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் தேடி கண்டுபிடித்து ஒரு நோட்டிலே எழுதி வைத்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 52 தடவைகள் அப்படி இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு பிரசங்கம் செய்ய முடியும். Just go and try. வேதம் ஏதோ வாசிக்கிறேன் என்று வாசிக்காதீர்கள், இப்படி வாசித்து பாருங்கள். இந்த ஒருவருக்கு ஒருவர் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லும்போது அதை எப்படி பிராக்டிஸ் பண்ண வேண்டும், எப்படி செயலிலே கொண்டு வர வேண்டும், எப்படி வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று காண்பித்திருக்கிறார். அதற்கு மாதிரியையும் காண்பித்து வைத்து போயிருக்கிறார். அப்படி நான் செய்தது போலவே நீங்களும் செய்யும்படி என்று சொல்லி இருக்கிறார், கட்டளையாக செய்திருக்கிறார். இந்த காரியத்தை உங்கள் மனக்கண்களுக்கு முன்னதாக கொண்டு வாருங்கள். 5 முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் ஒருவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், ஒருவருக்கு நீங்கள் உண்மையாகவே கரிசனை கொண்டவர்கள் என்று காண்பிக்க விரும்பினால், முதலாவது நீங்கள் எந்த கால்களை கழுவ விரும்புவீர்கள்? கால் அழுக்கா இருக்கிறதா என்று கவனிக்க தொடங்குவீர்கள். அழுக்கில்லாதவனுக்கு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. You will just check whether that fellow is really dirty. அவன் உண்மையாகவே அழுக்கு நிறைந்தவனா என்று பார்ப்பீர்கள். எங்கே பார்ப்பீர்கள்? கால்களை பார்ப்பீர்கள். உன் கால்களை கழுவின. நம்மளே அநேகர் எப்பொழுதும் முகத்தை பார்க்கிறவர்கள் தான், அல்லது வேறு காரியங்களில் சுற்றி இருக்கிற பட்டோவங்களை பார்க்கிறவர்கள் தான். சகோதரிகள் என்ன சாரி கட்டி கொண்டு வந்திருக்கிறாள் என்று பார்க்கலாம், எந்த கடையிலே நகை வாங்கினாள் என்று பார்க்கலாம், எந்த பவுடர் போட்டிருக்கிறாள் என்று பார்க்கலாம், எந்த கிரீம் போட்டிருக்கிறாள், இவ்வளவு பக்கத்தில் வரும்போதே தூக்கி அடிக்கும் போல நம்முடைய மூக்கை துளைக்கிறதை என்று பார்க்கலாம். But many times we are interested in the appearance but never interested in the feet. கால்களை கவனிக்கும் அளவுக்கு நமக்கு பொறுமை இருப்பதில்லை. முதலாவது, நேர பார்க்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை உண்டு. நேரில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹாய் பாய்
அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து விட்டோம். உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறிவிட்டது. ஹாய் பாய் என்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. நாம் ஒருவரை சந்திக்கும் போதெல்லாம் எப்படி பார்க்கிறோம்? மேலே பார்க்கிறோம், வெளியே பார்க்கிறோம், நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுது. But the Bible tells us to go deeper with the insight. கால்களை கவனித்து பார். அது அசுத்தமாயிருக்குமானால் அது கழுவப்பட வேண்டிய அவசியம் உண்டு. நீ உதவி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. உலகத்தினாலே தூசி படிந்த கால்களை உடைய மனிதர்கள் இந்த உலகம் முழுவதும் உண்டல்லவா? பாவத்தினாலே தங்கள் கால்களை சேராக்கி கொண்ட மனிதர்கள் ஏராளம் உண்டல்லவா? பாவத்திலே நடந்து பாவ வாழ்க்கையிலே சிதைந்து அநேக சாணிகளை மிதித்துக் கொண்டு நடந்து சென்று தங்களுடைய கால்களிலே அசுத்தம் இருக்கிறது என்கிற உணர்வு கூட இல்லாமல் இருக்கிற அநேகர் உண்டல்லவா? How much you are concerned about it? அதை குறித்து நீங்கள் என்னையா நீங்கள் கரிசனை கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்று கேட்டு பாருங்கள். சபையிலே வருகிறவர்களுக்கு முதலாவது நீங்கள் அதை செய்து பாருங்கள். எத்தனை பேர் சேற்றிலே நடந்து கொண்டு, எத்தனை பேர் அப்படிப்பட்ட அசுத்தங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆராதனை உங்கள் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களை குறித்து நீங்களும் யோசிக்கலாம், இவன்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வாரான்? அன்றைக்கு பரிசேயனுக்கு பிடித்திருந்த அதே ஆவி உங்களையும் பிடித்திருக்கலாம். ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியத்திலும் இவனை போல அல்ல என்று நீங்கள் அவனை குறித்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக மாத்திரம் மற்றவர்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரனோ தூரத்தில் நின்று உள் கண்களை ஏறெடுக்கவும் முடியாதபடி பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கதறினான். என் ஆண்டவர் சொல்கிறார், அவனல்ல இவனே. ஆண்டவர் வெளியே போய்விட்டார், அங்கே நிற்கிறார், உள்ள நிற்கிறானே அவனல்ல இவனே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு how much I have a concern for my people over here as well as outside. இங்கே இருக்கிற மக்கள் மத்தியை குறித்தும் இவர்களை குறித்தும் எனக்கு எத்தனை கரிசனை உண்டு, கொஞ்சம் யோசித்து பார்க்கிறீர்களா? அதை பார்க்க வேண்டுமென்றால் கால்களை கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழுக்கா இருக்கிற கால்களை தானே கழுவ முடியும். இரண்டாவது ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம், நீ கால்களை கழுவுனதாக உன் கைகள் சுத்தமாயிருக்கிறதா என்று பார். ஒருவேளை ஒரு மனிதன் தூசியிலே நடந்து கொண்டு வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கைகளிலே மொபைல் ஆயில் வைத்திருக்கிறீர்கள் வையுங்கள், நான் உனக்கு கால் கழுவி விடுகிறேன் என்றால் அவன் பார் அம்போதான். Many people wanted to help others, but their hands are more dirtier than their feet. அவருடைய மற்றவருடைய கால்களை காட்டிலும் கைகளிலே அக்கிரமத்தையும் கைகளிலே அசுத்தத்தையும் கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கால்களை கழுவ ஒரு நாள் முடியாது. அது இன்னமும் வேதனையிலே மாற்றிவிடும். ஐயா, ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிறது என்ன? நீ மற்றவர்களை கவனித்து அவர்களை திருத்துவதற்கு, அவர்களுக்கு போதிப்பதற்கு முன்னதாக உன்னையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துக்கொள். இதைத்தானே இயேசு சொல்லும் போது சொன்னார், ஒருவனுடைய கண்களிலே உத்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறாய், தூசி இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, துரும்பு இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, அதற்கு முன்னதாக உன் கண்களில் உள்ள உத்திரத்தை எடுத்து விடு. இந்த நாளிலே யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கைகள் சுத்தமில்லாமல் நீங்கள் ஒரு காலமும் மற்றவருடைய கால்களை கழுவுவதற்கு கூடாது என்பதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நான் இப்படி செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். Serve one another. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். குடும்பத்திலே சபைக்குள்ளே கணவன் மனைவியை வைத்துக் கொள்ளுங்கள். கணவனுடைய கால்கள் அழுக்காய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனைவி கழுவ வேண்டும் என்று நினைவிலே இருந்தாள் என்றால் மனைவி எந்த கைகளோடு கழுவ முடியும் என்று யோசித்து பாருங்கள். அல்லது மனைவியினுடைய கால்கள் அழுக்காக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கணவனுடைய கைகளிலே அழுக்கு இருக்குமானால் எந்த நோக்கத்திலே, எந்த முறையிலே அந்த கணவன் தன்னுடைய மனைவியினுடைய கால்களை கழுவ முடியும் என்று பாருங்கள். ஏனையா இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனை? நீ மட்டும் ஒழுங்கா, உங்க அம்மா வீட்டுல மட்டும் ஒழுங்கா? இவைகளெல்லாம் நான் சொல்லுவதில்லையா? இவைகளை சொல்லி காயப்படுத்துவதில்லையா? இவைகளை சொல்லி மற்றவருடைய அழுக்கை இன்னமும் அதிகமாக்கினவர்கள் இல்லையா?
சேற்றில இருந்து வந்தவனை இன்னமும் அசுத்தத்திலே தள்ளிவிட்டவர்கள் இல்லையா? இந்த காலை ஆராதனையில தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். We fail to practice this inside the church, and that is why we don't have a concern for somebody going to hell. இதை நாம் சபைக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய காரியத்தை புரிந்து கொள்ளாததினால் தான் இன்றைக்கு வெளி உலகத்திலே நரகத்தை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை குறித்து ஒரு கரிசனையும் மற்றவர்களாக மாறிவிட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனையில தேவன் உங்களை ஊடுருவி பாய பண்ணத்தக்கதான வார்த்தைகளோடு உங்களை ஆராய்ந்து அறியும்படியாக வந்திருக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்தில் சேர கடவோம் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்திய பந்தியிலே சேர கடவோம். யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு நீங்கள் இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கிறீர்கள்? ஐயா, இந்த தமிழகத்திலே, இந்த இந்தியாவிலே இன்னமும் எத்தனை கோடி சேற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சேற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவளுடைய கால்களை கழுவ முன்னதாக நம்முடைய கைகளை சுத்திகரித்துக் கொள்வோம். வேதம் சொல்கிறது, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றுதான் யாக்கோபு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். யாக்கோபு விசுவாசிகளுக்கு எழுதும் போது இந்த வசனத்தை தான் உபயோகப்படுத்துகிறார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை ஆராதனையில, ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவனாக மாற்றிவிடும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் உண்டு. மூன்றாவதாக, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது நீ எந்த தண்ணீரை உபயோகப்படுத்துகிறாய் என்பது முக்கியம். கொதி தண்ணிய ஊத்துனா வந்த ஆள் ஓடி போகாம என்ன செய்வாயா? சபை சபையாக குட்டி போட்டு பெருகி கொண்டிருக்கிறது. பயோகிராபிக்கல் growth is there சபையில. ஏனென்றால் கல்யாணம் ஆகிறது, பிள்ளை பிறக்கிறது, பிறகு கல்யாணம் ஆகிறது, பிள்ளை பிறக்கிறது. இதனால் தான் சபை பெறுகிறது. வெளியே இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் இங்க எத்தனை பேர் இருப்பீர்கள் என்று தெரியாது. Why people are not coming inside the church? We pour hot water. When they come, we pour hot water. வந்த உடனே அவன் காலில் கொதி தண்ணி ஊத்துனா ஒத்தாலே போதும், இந்த சென்ட்ரல் சர்ச் பக்கமே தலையை வச்சு படுக்க மாட்டான். What type of water you use to bring people in? இந்த காலை வேளையில கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட தண்ணீரை உபயோகப்படுத்தி மற்றவர்களின் கால்களை கழுவுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லித்தான் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்க வந்திருக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன பேசிக்கான சரியான காரியங்களை அநேக நேரங்களிலே காற்றிலே பறக்கடித்து விட்டோம். தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. இன்னொரு காரியம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் வெறும் தண்ணி ஊற்றுகிறவராக மாத்திரமல்ல, அவர் ஒரு துவாலையும் உடையவராக இருக்கிறார். தான் உடுத்தியிருந்த அந்த சீலையையே வைத்து துடைத்து விடுகிறார். நான் கழுவின நிலையிலே இருக்கக்கூடாது, அந்த நிலையிலே தண்ணீரோடு நீ நடந்து விட்டால் மீண்டும் அழுக்காகிவிடும், நான் அதை துடைத்து விடுகிறேன் என்று அன்பின் வார்த்தைகள், ஆறுதலின் வார்த்தைகள், தேதலின் வார்த்தைகளை வைத்து அதிலே துடைத்த காரியம் தெரியாத அளவுக்கு மாற்றிவிட்டு தான் அனுப்புகிறார். Have you got a towel with you when you serve others? Or you are only having the water with you? That too a boiling water. உங்களிடத்தில் ஒரு துவாலை உண்டோ? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை கொஞ்சம் மனக்கண்களிலே கொண்டு வந்து பாருங்கள். ஒருவனுடைய காலை கழுவ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்துதான் ஆக வேண்டும்? குனிந்துதான் ஆக வேண்டும். நான் குனிய மாட்டேன், உனக்கு கால் கழுவணும்னா என்கிட்ட காட்டு என்று சொன்னால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? Just imagine if I say I want to wash your feet sir, come on put your feet here na,
அவன் எப்படி இருப்பான்? நல்லா வந்தவன் தலைகீழ இருப்பான் அல்லது விழுந்து விடுவான். நான் சபையே, இந்த உலகத்துக்கும் ஒருவருக்கு ஒருவருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீ உன்னை தாழ்த்தித்தான் ஆக வேண்டும். உன்னை தாழ்த்தாமல் இந்த பணியை நீ செய்யவே முடியாது. நீ தலை மட்டும் குனிந்து தான் ஆக வேண்டும், தரை மட்டும் குனிந்து தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பணி செய்வதற்கும், ஒருவருக்கு ஒருவர் பணி செய்வதோடு மட்டுமல்ல உலகத்திற்கும் பணி செய்வதற்கு உரியவர்களாக மாற்றப்பட முடியும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. The greatest problem inside the church today is pride. பெருமை. நான் யாரப்பா குனிகிறதுக்கு? இன்றைக்கு சபை சாரமற்றதாக மாறிவிட்டது. சபையினுடைய தாக்கம் உலகத்தை பாதிக்கவில்லை. சபையினுடைய காரியங்கள் உலகத்தை இழுக்க முடியவில்லை. சபையினுடைய வெளிச்சம் ஜனங்களை நீதியின் பாதையில நடத்த முடியவில்லை. சபை மங்கி எறிகிற திரியாகவே காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவரே, நீங்கள் செய்தது போலவே நாங்களும் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இருக்கிற பீகாரை குறித்து சொன்னேன். 8,70,00,000 மக்கள். ஆனால் 40,000 கூட அதிலே ஆண்டவரை அறிந்தவர்கள் இல்லை. Not even half a person. But we don't care. நமக்கு ஒரு கவலையும் இல்லை, கரிசனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வாழ்கிற இந்த தலைமுறையை குறித்து தேவன் நம்மிடத்தில் தான் கேள்வி கேட்பார் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு வாழ்கிற இந்த தலைமுறையை குறித்து நீங்களும் நானும் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். கடந்த மார்ச் மாதத்திலே இந்த கடைசி மகள் வியாதிப்பட்டாள். ஏப்ரல் மாதத்திலே அவர் ஆண்டவரிடத்திலே போவதற்கு அவளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். ஏனென்றால் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 2 மாதம் அவள் உங்களோடு கூட இருக்கலாம். நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என்னிடத்தில் அற்புதத்தை கேளாதே என்று சொல்லிவிட்டபடியினாலே நான் அவளுக்காக, அற்புதங்களுக்காக மற்றவர்கள் ஜெபித்தார்கள். ஆனால் நான் உள்ளுக்குள்ளே அற்புதத்துக்காக ஜெபிக்கவே இல்லை. அவளுடைய நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டபடியினாலே நான் அவளை பரத்துக்குரியவளாக பரலோகத்துக்கு ஆனந்தத்தோடு செல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தவனாக நான் அவளை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தேன். நீங்கள் கேட்கலாம், நீ பிரசங்கி அல்லவா, அநேக அற்புதங்களை ஊழியத்திலே கண்டவன் அல்லவா, உன் மகளுக்காக 7 வயது கூட நிரம்பாத அந்த மகளுக்காக ஏன் ஜெபித்திருக்க கூடாதுன்னு கேட்கலாம். நான் எப்பொழுதும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது வழக்கம். அவளுடைய வாழ்க்கையிலே அதுதான் தேவ சித்தம் என்பதை புரிந்து கொண்டதினாலே நான் அமைதியாக ஜெபித்து அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். இதே வெள்ளூர் மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு வந்துதான் இங்கிருந்து கடந்து சென்றிருந்தோம். படுக்கையிலே இருந்த அவளிடத்திலே நான் போய் சொன்னேன், இன்றைக்கு ராத்திரியிலே தேவதூதர்கள் உன்னை சந்திக்க வருவார்கள் அம்மா என்று அவளிடத்திலே சொன்னேன். அது ஒரு திங்கட்கிழமை. அவளிடத்திலே கேட்டேன், அடுத்த நாள் காலையில தேவதூதர்கள் வந்தார்களா என்று கேட்டேன். இல்லை டாடி என்று சொல்லிவிட்டாள். செவ்வாய்க்கிழமையில் அன்றைக்கு அவள் திங்கட்கிழமையில சரியாக தூங்கவில்லை. மிகுந்த வேதனை நிமித்தம் அவள் தூக்கம் இல்லாமல் இருந்தாள். நாங்களும் யாரும் தூங்கவில்லை. செவ்வாய்க்கிழமையில அவள் மறுபடியும் கொஞ்சம் தூங்கினாள். புதன்கிழமை காலையில எழும்பினவுடன் சொன்னாள், டாடி டாடி நீங்க சொன்னபடியே தூதர்கள் வந்தார்கள் டாடி, நிறைய தூதர்கள் வந்தார்கள். ஆனா அவங்க பேசின பாச எனக்கு தெரியல, விளங்கல. அவங்க என்னமோ பேசினாங்க, அந்த மொழி எனக்கு விளங்கல. ஆனா அது நடுவுல ஏசப்பா நின்னு fear not, I am with you என்று சொன்னாங்க. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், தேவதூதர்கள் பேசின மொழி விளங்கலன்னு சொன்னியம்மா, ஏசப்பா பேசின பாசைய ஏசப்பா தான் பேசினாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு இயேசுனுடைய சத்தம் தெரியும். I know who speaks to me. எனக்கு தெரியும் யார் பேசுறான்னு தெரியும்.
நல்லா கேட்டியாமா? ஆமா டாடி, நல்லா கேட்டேன், ஏசப்பா தான் சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சனிக்கிழமை இரவு அவள் என்னை பார்த்து மறுபடியும் சொன்னா, டாடி என் பேரை ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறத காட்டினாரு. I have seen my name in the book of life. இயேசு எனக்கு காட்டினாரு. 7 வயது பிள்ளைதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு 58 வயது போல இருக்கிறது, 7 வயது பிள்ளை என்று சொல்கிறீர்களே. ஆமையா, 7 வருடங்களுக்கு முன்னதாக பெற்ற தாய் அவளை குப்பை தொட்டியிலே போட போன போது அவளுடைய கைகளில் இருந்து அதை பிடித்து எங்களுடைய பிள்ளையாக்கினோம். An unwanted baby, தேவைப்படாத பிள்ளைதான். எங்கள் மகளை காட்டிலும் அதிக அன்பு காட்டி வளர்த்தோம். அநேகருக்கு பிரியமான பாத்திரம். But I am so happy today. Even though she created a vacuum, I am so happy today. I can put an unwanted baby in the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு அவளை உரியவளாக்கி அனுப்பி வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தாரே என்று சொல்லி மிகுந்த நிச்சயத்தோடு, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு அவள் கடந்து செல்வதற்கு எங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தினாரே. குப்பை தொட்டியிலே போடப்பட்ட பிள்ளையை எடுத்து அவளுக்கு நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததே என்று சொல்லி அந்த சந்தோஷம் எங்களுடைய துக்கங்களை மாற்ற வைக்கிறது. ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்கு உரியதாக மாற்றும் போது ஏற்படுகிற சந்தோஷம் நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்ற முடியுமானால், அழிந்து கொண்டிருக்கிற இந்த பெரிய உலகத்திற்கு ஊழியம் செய்வதற்கு ஆரம்பத்தை இங்கேயே செய்யுங்கள், இங்கேயே செய்யுங்கள், இங்கேயே செய்யுங்கள். தாழ்த்துங்கள். உங்களுடைய காரியங்களை குறித்து யோசித்து பார்த்து வீணான காரியங்களுக்கு நீங்கள் விட்டு போகாதபடி தாழ்த்துங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்து அதிலேயே பெருமை பாராட்டாதபடிக்கு அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும் என்று ஆண்டவரும் போதகருமாகிய நீர் என்று சொல்லுங்கள். தாளந்துகளை புதைத்து வைத்து இதை நீர் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் முன்னதாக, இல்லை ஆண்டவரே நீர் தந்தவைகளை உமக்காக தருகிறேன், நீர் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிற முன்னுரிமைக்கு சரியாக வந்து விடுங்கள். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். பர்பஸ், பிரையாரிட்டி, பிராக்டிஸ், இந்த மூன்றையும் உங்கள் வாழ்க்கையில அப்படியே அனுபவப்படுத்தி பாருங்கள். இந்த தேசம் தேவனை கண்டுதான் ஆகும். அதற்கு நீங்கள் பாத்திரங்களாக மாறிவிடுவீர்கள். தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விந்தை கீரிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கீரிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கிருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கிருப்பினும், விந்தை கீரிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சொல்லி ஜெபமாக பாடலாமா? தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி,
செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. நன்றி கடனாக நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? இந்த விந்தை அன்பு கீடா என்ன காணிக்கை ஈந்திடுவேர், எந்தரும் பொருள் ஈடாகும், எந்தரும் பொருள் ஈடாகும். என்னை உமக்கு ஒப்படைக்கிறேன், என்னை உமக்கு ஒப்படைக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அப்படியே ஆக கடவுள் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.